ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் ஷர்லி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மெது வடை. அதுக்காக நான் வந்து உளுந்து 1 டம்ளர் ஊற வச்சு நல்லா கெட்டியாக ஆட்டி வச்சுருக்கிறேன். தேங்காய் வந்து இது மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, பெரிய வெங்காயம் 1, மிளகு, தேவையான அளவு எண்ணெய். இது எப்படி செய்கிறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாகட்டும். அதுக்குள்ளே நாம் உளுந்து வடைக்கு மசாலாவெல்லாம் கலந்துக்கலாம். இப்போ நாம் தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, மிளகு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 இது போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் உப்பு பார்த்துட்டு நம்ம வடையை செஞ்சுக்கலாம். இந்த வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் வந்து இஞ்சி சேர்ப்பாங்க, நான் இஞ்சியெல்லாம் போடல. நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஒரு தட்டில் நம்ம லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் தண்ணி கூட போட்டுக்கலாம். நான் தண்ணி தான் போடுறேன். தண்ணி லைட்டாக தொட்டுட்டு மாவு ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டோம்னா உங்களுக்கு வந்து வடை நல்லா மொறுமொறுப்பாக வரும். உள்ளே சாஃப்டாக இருக்குது, மேலே மொறுமொறுப்பாக இருக்கும். இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி தொட்டுட்டு லைட்டாக எடுத்திங்கனாவே வந்துடும். எண்ணெயில் போடும்போது தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி வந்துடும். எண்ணெயில் போடும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. எண்ணெய் வந்து மிதமான சூட்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா வடை உள்ளே வேகாமல் மேலே கரிஞ்சிடும். இப்போ ஒரு பக்கம் செவந்துருச்சு, இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டு பண்ணும்போது நல்லா உப்பி வரும். எப்பவுமே நம்ம மெதுவடை செய்யும்போது ஃப்ரெஷ்ஷான மாவில் செய்யணும். மாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பண்ணோம்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு உப்பி வராது. நம்ம எப்போவுமே வீட்டில் இட்லி தோசைக்கு மாவாட்டுவோம். அந்த டைமில் இது மாதிரி 1 டம்ளர் ஒரு 1/2 டம்ளர் போட்டு நம்ம செஞ்சிட்டோம்னா வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். இது மெதுவடை. மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, மேலாக வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.